ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அயான்ஸ் கார்டன். இங்கே பாருங்கள், என்னுடைய செடிகள்லாம் நான் காலையில் 8 மணிக்கு வந்து வீடியோ எடுத்தேன். என்னுடைய செடிகளை பாருங்கள், எந்த அளவுக்கு துளிர் விட்டு எந்த அளவுக்கு பச்சை பசேல்னு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது எப்படின்னாக்கா, நான் இதுக்கு முதல்ல வந்து புண்ணாக்கு கரைசல் இதெல்லாம் கட் பண்ணி விட்டு புண்ணாக்கு கரைசல் இதெல்லாம் கொடுத்தேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். புண்ணாக்கு கரைசல் கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய செடிகள்லாம் நல்லா இருக்குது, துளிர்கள் வந்திருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு இயற்கை கரைசல் கொடுத்தேங்க. அது கொடுத்தது அந்த புண்ணாக்கு கரைசலில் வந்த துளிர்களையெல்லாம் காப்பாற்றுறதுக்காக அதுக்கப்புறம் ஒரு இயற்கை கரைசல் கொடுத்தேன். அதை அங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த இயற்கை கரைசல் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், என்னுடைய துளிர்கள் செடிகளை பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படி பார்க்கவே அவ்வளோ ஒரு பச்சை பசேல்னு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், என்னுடைய செடிகளை பாருங்கள். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமாக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும். இங்கே பாருங்கள், என்னுடைய செடிகளைலாம் அது என்னண்டா, ரைஃபா கிச்சன் சேனல்லேருந்து ரைஃபா சகோதரி வந்து போட்ட வீடியோவில் வந்து பேசில் சூட்டுன்னா என்னென்னு கேட்டிருக்கேன் அப்படி சொல்கிறீங்களே, அப்படின்னா என்னென்னு கேட்டிருந்தாங்க. அது பேசில் சூட்டுனா என்னன்னு இப்போ சொல்கிறேன். இங்கே பாருங்கள், பேசில் சூட்னா இங்கே பாருங்கள், இந்த செடிக்கு கீழே இருந்து வருது பாருங்கள், வேருக்கு கீழே. இங்கே பாருங்களேன், இந்த அடி தண்டுலேருந்து வருது பாருங்கள். இது வரையில் நல்ல எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு பேர் தான் பேசில் சூட்டுங்கிறது. ஏன்னா ஒவ்வொரு இது வந்து இந்த மாதிரி தண்டு இந்த பாருங்கள், இதிலே கூட 7 இலைகள் இருக்குது. ஆனால் 7 இலைகள் உள்ள கிளை பூக்காதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேசில் சூட்டில் வந்து 7 இலை இருக்குது. இது வந்து என்னென்னா, இது கொடி ரோஸு. இது வந்து இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே 7 இலைகள் தான் இருக்கும். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே வந்த துளிர் அத்தனையுமே 7 இலைகள் தான் இருக்குது. 7 இலைகள் வந்து இது வந்து 7 இலைகள் உள்ள செடி தான். இது வந்து பூ பூக்கும். இது வந்து வேர்க்கண்டுலேருந்து வந்த 7 இலை வந்து ஆண் கிளையில் இதுதான் பேசில் சூட்டு. அந்த வேர்லேருந்து வர்றதான், அடி பக்கத்துலேருந்து வர்றதான் பேசில் சூட்டுங்கிறது. இங்கே பாருங்கள், இந்த செடியிலேருந்து பேசில் சூட்டு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக செந்தளிராக இருக்குது. இதில் வந்து 5 இலை தான். இது வந்து 5 இலை உள்ள செடிங்க. இப்படி இருந்தாங்க, பக்கத்தில் வந்து துளிரும் வந்திருக்கு. ரோசி எல்லா செடிகள்லையும் எப்படி விளையாடுறான்னு பாருங்கள். நான் மாடிக்கு வந்தாக்க இவனுக்கு தாங்க குசி கிளம்பிடும். என்னால் இவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. மாடியில் வந்து அத்தனை செடிகளையும் ஆராய்ச்சி பண்ணுறது தான் இவளுடைய வேலை. எந்த செடி நல்லாயிருக்கு என்னங்கிறதெல்லாம் இவளுடைய வேலை. ரொம்ப ஆரோக்கியமான துளிர்களுங்க. எல்லா செடியுமே ரொம்ப ஆரோக்கியமாக அழகாக இருக்குது. நான் கொடுத்த இயற்கை கரைசல் தான் இதுக்கு காரணம். காலையில் 8 மணிக்கெலாம் வெயில், சரியான வெயில் பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா செந்தளிர்களும் துளிரும் அவ்வளோ அழகாக அட்ராக்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லா செடியுமே காமிக்கிற பாருங்கள். எல்லா செடியிலையுமே வந்து துளிர்கள் வந்திருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இந்த செடியில் ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன். இந்த செடியில் தான் பேசில் சொட்டு ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன். இதை பார்த்துட்டு தான் அந்த ரைஃபா சிஸ்டர் கேட்டாகுது, பேசில் சொட்டுனா என்ன, பேசில் சொட்டுன்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக வந்திருக்குது பாருங்கள். துளிர்கள் கீழேருந்து வந்திருக்கு. இதுவும் வந்து 7 இலை உள்ள செடி தான். இதுலேயும் நல்லா ஆனால் பூக்கள்லாம் நல்லா பூக்கும். நம்ம இது வந்து ஆண்கிளை இல்லை. ஆண்கிளைங்கிறது அது தனியாக 7 இலை வந்து அது கொடி மாட்டம் போயிட்டுருக்கும். அதுதாங்க 7 இலை உள்ள ஆண்கிளை செடி. இது வந்து பேசில் சூட்டு வந்து இது 7 இலையே வந்து ரெகுலராக கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய செடிகள் எல்லாம் வந்து 7 இலைகள் வர சகஜம்தான். இது வந்து இதோடைய தன்மையே 7 இலை கொண்ட செடி தான். இதில் பாருங்கள், இந்த பேசில் சூட்டு வந்ததுலேயும் மொட்டுக்களும் வர அப்படி 2 மொட்டும் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படி பக்கத்தில் ஒரு மொட்டும் இருக்குது. ஒரு மொட்டும் இருக்குது. அப்படி இது வந்து இப்படி வந்திருக்கு. இதுக்கு என்ன கரைசல் கொடுத்தேங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படி பக்கத்தில் இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ செடி கட் பண்ணி விட்டது. வீடியோவில் காமிச்சிருப்பேன். கட் பண்ணியிருக்கு. இது எந்த அளவுக்கு துளிர் வந்திருக்குதுன்னு பாருங்கள். கட் பண்ணி அந்த கரைசல் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ துளிர் வந்திருக்குதுன்னு பாருங்கள். அப்படி என்ன கரைசல்ங்கிறேன்னு பார்க்குறீங்களா, அது என்னங்கிறத இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது தாங்க அந்த கரைசல். இதில் என்னென்ன இருக்குதுன்னா, நம்ம வீட்டில் வந்த வாழைப்பழத்தோல், அதுக்கப்புறம் ஆப்பிள் கட் பண்ண தோல், மாதுளம்பழத்தோல், அப்புறம் வந்து ரம்புத்தான் தோல்,
புளிச்ச மாவு இதெல்லாம் வந்து நான் கலந்து வச்சுருக்கேன். அந்த பழத்தோல்களையெல்லாம் வந்து நல்லா மிக்சியில் அடித்தாச்சு. மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை அப்படி புளிச்ச மாவோடு சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சு 5 நாள் நல்லா ஊற வச்சுட்டு நாட்டு சக்கரை சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இந்த வாளியில் வந்து 20 லிட்டர் தண்ணி குடிக்கிற பக்கெட் தாங்க இது. இந்த இதில் வந்து இந்த கரைசலையெல்லாம் வந்து 1:10ங்கிற லெவலில் வந்து நம்ம இந்த கரைசலை எடுத்துக்கிறணும். அதை நான் வந்து 20 லிட்டர் வந்து இந்த பக்கெட்டில் வச்சுருக்கேன். இந்த 20 லிட்டர் பக்கெட்டில் வந்து இந்த கரைசலை வந்து நான் 2 லிட்டர் எடுக்க போகிறேன். இந்த 2 லிட்டரை எடுத்து இந்த 20 லிட்டர் தண்ணியில் நாம் கலந்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கே பாருங்கள், பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் தக்காளி பழம், அப்புறம் வீட்டில் காய்கறி கட் பண்ண சவுச்சவு, வெங்காயத்தூள், இப்படி எல்லாத்தையுமே, தேங்காய் பூ எல்லாத்தையுமே நான் மிக்சியில் நல்லா மாவு மாட்டம் அடிச்சுட்டு இதை கலந்து வச்சு நாட்டு சக்கரை போட்டு 5 நாள் நல்லா நொதிக்க வச்சதுக்கப்புறம் இதில் ஸ்மெல்லு எதுவுமே இல்லைங்க. ஏன்னா வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டு நொதிக்க வைக்கிறதுனால அது வந்து நல்லா நுண்ணுயிர்களுக்கு நல்ல சாப்பாடாக இருக்கும். நாட்டு சக்கரை அந்த நொதிப்பு தன்மையும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதில் கலந்துட்டேன். இதோடு மட்டும் இல்லாமல் இதோட இன்னொரு முக்கியமான பொருள், அதாவது இந்த பஞ்சகாவியம். இந்த பஞ்சகாவியம் வந்து லிட்டருக்கு 5 ml. இந்த பஞ்சகாவியம் வந்து பாபு ஆர்கானிக்குங்கிற யூடியூப் சேனல், அவங்கள்ட்ட தான் நான் எப்போவுமே வாங்குவேன் வழக்கமாக. பஞ்சகாவியம் வாங்கி வச்சுருந்தேன். இது முடிய போகுது. இன்னும் 1/2 லிட்டர்கிட்ட தான் இருக்குது. இன்னும் இது முடித்த உடனே வேறு பாட்டில் வாங்கணும். இது வந்து ஒரு லிட்டருக்கு 5 ml தான். 20 லிட்டருக்கு வந்து 100 ml கலந்துப்போம். இந்த அளவு ஒரு அவுன்ஸ் வந்து 30 ml. மொத்தம் 3 அவுன்ஸு நான் இதோட ஊற்றி இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கலந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றுவோம். அப்படியே அந்த பஞ்சகாவியமும் நான் வந்து என் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறேன் இன்றைக்கி. இந்த லிக்விடை செடிகளுக்கெலாம் கொடுத்துட்டு நான் அந்த பஞ்சகாவியமும் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளவு தான் களைச்செடிகள் பிடுங்கி போட்டாலும் அந்த களைச்செடிகள் எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது. நம்ம என்ன நீர் உரம் கொடுத்தாலும் திட உரம் கொடுத்தாலும் இந்த மாதிரி மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டு கொடுத்தா அந்த வேர்களுக்கு நம்ம கொடுக்குற உரம் வந்து போய் நல்லா டைரெக்டாக உடனே போய் சேரும். இங்கே பாருங்கள், இதில் வந்து பக்கத்துலேயே ஒரு பேசில் சொட்டும் இருக்குது. அதை வந்து நான் ரொம்ப கவனமாக உடஞ்சி போயிடாமல் நான் கிண்டி விட்டுருக்குறேன். இதை கிண்டி விட்டுருக்கையில் பின்னாடி ஒரு சவுண்டு கேட்டுச்சுங்க. என்னடா நம்ம இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன், பின்னாடி என்ன சவுண்டு என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா என்னுடைய பஞ்சகாவிய பாட்டிலை காணுங்க. அங்கே தானே வச்சுருந்த பாட்டிலை பார்த்து காணோம் அப்படின்னு பார்த்தா அந்த பாருங்கள், அந்த குரங்கண்ணனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியே பஞ்சகாவிய பாட்டில் தூக்கிட்டு போய் உடச்சி ஊற்றி எல்லாம் நாஸ்தி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நமக்கு 1/2 லிட்டர் பஞ்சகாவியம் போச்சு. இன்றைக்கி செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ண முடியலைங்க. அதை சரி, போனது போச்சு. இருக்கிறதையாவது நம்ம இருக்கிற லிக்விடையாவது அந்த கரைசலை நம்ம செடிகளுக்கெலாம் ஊற்றுவோன்ட்டு எல்லா செடிகளுக்கு இந்த கரைசலை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணுறது, அப்புறம் நம்ம கிடைச்ச வரைக்கும் ஊற்ற வேண்டியது தானே. இருக்கிற லிக்விடை ஊற்றுவன்ட்டு எல்லா செடிகளுக்கும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இந்த கரைசலை ஊற்றுனதுக்கு அப்புறம் தாங்க நான் இப்போ வீடியோவில் முன்னாடி காமிச்சிருக்கேன்ல, அந்த துளிர்கள் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக வந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் கொடுக்குற லிக்விடெல்லாம் எந்த அளவுக்கு வெளியே வருதுன்னு பாருங்கள். இதே போல் அதுக்கும் ஊற்றிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், என்னுடைய மல்லிகைப்பூ செடி இது வந்து நல்லா பூத்து முடிஞ்சிருச்சு. இதோடைய பூக்கள்லாம் வந்து ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். இதில் போடுங்க பூக்கள்லாம் நிறைய. இந்த மல்லிகைப்பூ செடியில் வந்து பூக்கள்லாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கும் அந்த லிக்விடு தான் கரைசலை தான் நான் கொடுக்க போகிறேன். நம்ம இப்போ கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, பழக்கரைசல், இதெல்லாம் அதை தான் வந்து நான் அதை கட் பண்ணி விட்டு கொடுப்பேங்க. அங்கே ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். நல்லா 2 செடியை நல்லாவே கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் அந்த கரைசலை தாங்க இப்போ கொடுக்க போகிறேன். இதுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். ஆனால் நம்ம என்ன கொடுத்தாலும் வந்து அதோடைய எஃபெக்ட் வந்து உடனே தெரியுதுங்க. நான் இதோடைய எஃபெக்டை தான் நான் இது கொடுத்து 5 நாளில் எடுத்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோ. இதை மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், எல்லா துளிர்களையும் கட் பண்ணியாச்சு.
கட் பண்ணிவிட்டு இந்த லிக்விடை கொடுத்துட்டு எனக்கு தான் பஞ்சகாவியை போயிடுச்சு. சரி பஞ்சகாவியை ஸ்ப்ரே பண்ண முடியலை, இதை கெம்மையாவது ஸ்ப்ரே பண்ணுவோம் அப்படின்ட்டு கெம்மை எடுத்து என் செடிகளுக்கு நான் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கெம்மை வந்து கார்டன் டைரிங்கிற அவங்க யூடியூப் சேனல் அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு இந்த வந்து 5 லிட்டர் கேனு, 5 லிட்டர் கேனில் 5 ml, 1 லிட்டருக்கு 1 ml விதமாக 5 ml எடுத்து நம்ம இந்த மாதிரி எப்போவுமே வந்து உடனே வந்து நம்ம தண்ணியில் ஊற்றி அப்படியே நம்ம அந்த கேனில் தண்ணியில் அந்த லிக்விடை ஊற்றினோம்னா அடியில் போய் செட்டில் ஆகிடும். அதனால நம்ம எப்போவுமே இப்படி ஒரு கப்பில் தண்ணி எடுத்து நம்ம அதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரேயர் கேனில் இருக்கிற தண்ணியில் ஊற்றி நல்லா சேக் பண்ணி விட்டோம்னா எல்லா தண்ணியிலையும் போய் கலந்துக்குங்க. பாருங்கள் ஈஸியாக கலந்துருச்சு பார்த்தீங்களா. கலந்துட்டு நம்ம செடிகளுக்கு அத்தனைக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டேன். இதே போல் என்னுடைய ஒவ்வொரு செடிகளுக்கும் நல்லா நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது வந்து எப்படி கீழே சும்மா ஏனா தானான்னு ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. அதில் உள்ள அந்த ஃபங்கஸ்லாம் வந்து போயிடும். இது வந்து கெம் வந்து நல்ல ஒரு ஃபங்கிசைடுமா இல்லை, இது வந்து ரூட்டின் ஹார்மோனும் இல்லை. ஆனால் நல்ல ஒரு எஃபெக்ட் இந்த கெம்முக்கு வந்து நல்ல எஃபெக்ட் இருக்குது. இந்த கெம்மை ஸ்ப்ரே பண்ணுறதுனால நம்மளுடைய செடியில் உள்ள துளிர்கள்லாம் கருகாமையும் அதில் பூச்சி தொல்லைகள் அதிகமாக வராமையும் இருக்கிறதுக்கு நல்லா உதவி பண்ணுது. இங்கே பாருங்கள், நல்லா இப்போ வந்த துளிர்கள்லாம் கருகாமல் இருக்கிறதுக்கு கருகாமல் இருக்கும். மேற்கொண்டு வந்து அதில் வந்து துளிர்கள் வந்து நல்ல ஆரோக்கியமாக வரும். அதுக்காக இங்கே பாருங்கள் எல்லா செடிகளுக்குமே நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். பாருங்கள் என்னுடைய பன்னீர் ரோஸு, பட்டன் பன்னீர் ரோஸ் இது எந்த அளவுக்கு பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். அழகாக எல்லா செடிகளுக்குமே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிடணுங்க. எல்லா இடமும் நல்லா கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் எங்குமே நல்லா நனையிறாப்பில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த மல்லிகைப்பூ செடி கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அதுக்கும் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. நல்லா பாருங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் அந்த மல்லிகைப்பூ செடி என்ன மாதிரி துளுத்துருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. இப்படித்தாங்க என்னுடைய செடியை நான் கொடுத்துட்ருக்குறேன். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். இங்கே பாருங்கள், நாங்கள் வீட்டில் வந்து இது பருப்பு பொடி, இட்லி பொடி, சாம்பார் பொடி எல்லாமே வீட்டு முறையில் சுகாதாரமாக ஆரோக்கியமாக தயாரித்து கொடுக்குறோம். இது வந்து மிளகாய் வத்தல், மோர் மிளகாய் வத்தலுங்க. மோர் மிளகாய் வத்தல் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். யார் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆர்டருக்கு அப்பப்போ ஆர்டர் வர நாங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு அனுப்புகிறோம். யாருக்கு இந்த மாதிரி பருப்பு பொடி, சாம்பார் பொடி, இட்லி பொடியில் வந்து கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி இப்படி எல்லாருக்குமே கலந்த பொடிகள் செஞ்சு கொடுக்குறோம். யாருக்கு தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உடனே ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணுவோங்க. ரெடி பண்ணி நாங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்புவோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.